செலவு செய்தல் என்பது பல வகைகளில் பல கோணங்களில் இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களில் அதிகமானவர்கள் நிறைய விடயங்களுக்காக தங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்வார்கள். அதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள். ஆனால் ஒரு விடயத்திற்காக தர்மம் செய்ய எத்தனிக்கின்ற போது சற்று பின்வாங்கி ஒரு கணம் யோசிப்பார்கள். உண்மையில் யோசித்து பாருங்கள், நம்முடைய மனைவி மக்களுக்காக செலவு செய்கின்ற போது நாம் யோசிக்க மாட்டோம். நாம் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கின்ற போது இவ்வளவு வீண்விரயம் போகின்றது என்று சிந்திக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு 10 ரூபாய் கொடுக்கின்ற போது ஒரு கணம் யோசித்து விட்டு கொடுக்கின்ற ஒரு மனோநிலை நம்மளிடத்தில் அதிகமானவர்களிடத்தில் இருக்கிறது என்பது கசப்பான ஒரு உண்மையாகும். உலக விஷயங்களுக்காக பொருளாதாரத்தை வாரி வழங்குவார்கள். ஊரில் ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார். ஒரு அரசியல்வாதி இந்த தேர்தலில் இறங்க வேண்டும், எனக்கு இவ்வளவு காசு தேவை என்று சொன்னால் கோடிக்கணக்கில் அள்ளி வீசுவார்கள். 2 நோக்கங்கள் இருக்கலாம். சில நேரம் அவருடைய முகத்திற்காக வேண்டி கொடுப்பார்கள். அவர் ஒரு எம்பி ஆகிவிட்டாலோ அல்லது மினிஸ்டர் ஆகிவிட்டாலோ அந்த கோடிகள் பல 100 கோடிகளாக திரும்ப நமக்கு கிடைக்க பெறலாம் என்ற ஒரு ஆசையோடு கொடுப்பார்கள், ஒரு நம்பிக்கையோடு கொடுப்பார்கள், ஒரு எதிர்பார்ப்போடு கொடுப்பார்கள். அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற நேரத்தில் பொருளாதாரம் குறைந்து போய்விடும், அது ரிட்டர்ன் நமக்கு கிடைக்க மாட்டாது என்பதற்காக வேண்டியோ தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டால் கொஞ்சம் பின்வாங்கி விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் தஆலா வட்டியை அழிப்பான், சத்தியமாக அல்லாஹ் வட்டியை அழிப்பான். வயுர்பி ஸதகாத், தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான் என்று சொல்றான். இது ரெண்டுக்கும் இடையில நாங்க வித்தியாசத்தை பார்க்கணும். உலகத்தினுடைய பார்வையில நாங்க நோக்குவோம். அல்லாஹ் வட்டியை அழிப்பான் என்று சொல்றான். இப்போ ஒருவருக்கு நாங்க பொருளாதாரத்தை காசு கொடுக்கிறோம், ரிட்டர்ன் தருகின்ற போது கொடுத்த காசை விட ஒரு தொகை அதிகமாகத்தான் நம்ம இடத்துல தாரார். அந்த அதிகமாக தருகின்ற தொகை வட்டி. இப்ப உலகத்துல 50,000 ரூபாய் காசாக நாங்க கொடுத்திருக்கிறோம், ரிட்டர்ன் 60,000 ரூபாவை தந்திருக்கிறார், 10,000 ரூபாய் அதிகரிக்குது. அப்ப உலகத்தின் பார்வையில் உற்று நோக்கினோமாக இருந்தால் வட்டி அதிகரிக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான் வட்டி அழியும் என்று சொல்றான். அதே அல்லாஹ் அதே வசனத்துல சொல்றான் தர்மத்தை நாம் வளர்ப்போம் என்று சொல்றான். உங்களிடத்துல 50,000 ரூபாய் காசு இருக்குது, பள்ளியினுடைய ஒரு தேவைக்காக வேண்டி 10,000 ரூபாய் தர்மம் செய்றீங்க, அது உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்குமா? உலகத்துல பார்த்தா கிடைக்காது. கிடைக்காதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா கிடைக்கும். எந்த வழியில கிடைக்கும் என்று சொல்றேன். அது கிடைக்காது என்ற நம்பிக்கையோடு சில நேரம் பின்வாங்குவோம். ஆனா அல்லாஹ் தஆலா அதை எப்படி பன்மடங்காக்கி தருவான் என்பது நமக்கு தெரியாது. நம்ம 10,000 ரூபாய் கொடுக்கிறோம், வேற ஒரு வழியில் அது 10 லட்சமாக திரும்பி நமக்கு வந்திருக்கும், அது நமக்கு தெரியாது. தமிழ்ல சொல்லுவார்கள் தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவாங்க. ஒரு பயணத்திற்காக வேண்டி போவோம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அல்லது ஒரு ஆக்சிடென்ட்டுக்காக சில நேரம் நாட்டம் இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா சில நேரம் அந்த பயணத்தில் அந்த விபத்தை நமக்கு தடுத்திருப்பான். சில நேரம் தர்மம் கொடுக்காமல் காசு பதுக்கி பதுக்கி வச்சிருப்போம், ஒரு விபத்தில் சிக்குண்டு விடுவோம், பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவிட வேண்டி ஏற்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தர்மத்தினுடைய யதார்த்தத்தை புரியாதனுடைய விளைவு நாம் தர்மம் செய்வதற்கு யோசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹ்ரமு இப்னு ஆதம வ தஷிப்பு மின் ஹுஸ்னதான். ஆதமுடைய மகன் அவனுக்கு எவ்வளவு வயசு போனாலும் 2 விஷயங்கள் இளமையோட இருக்கின்றது. வயசு கூடி கூடி போகுது, 2 விஷயங்கள் அவனுக்கு இளமையோட இருக்கிறது. அதுல ஒன்று என்னன்னு கேட்டால் அல் ஹிர்சு அலல் மால், அதிகமான பொருளாதாரம் தொடர்பான பேராசை, அது இளமையோட இருக்குது. எத்தனை வயது போனவர்கிட்ட கேட்டு பார்த்தாலும் காசு என்று சொன்னால் அவர் 2வது கதை கதைக்க மாட்டார். பொருளாதாரம் எப்படி வரணும் அப்படின்னு சொல்றது தான் யோசிப்பார். வல் ஹிர்சு அலல் உம்ர், நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்ல பேராசை. இந்த 2 பேராசையும் மனுஷன் எவ்வளவு வயது பற்றி அடைந்தாலும் 2ம் வாலிபத்தோட இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப அதிகமாக பொருளாதாரத்தை தேட வேண்டும், அதிகமாக இந்த உலகத்தில் நாங்க வாழ வேண்டும். இந்த பேராசை மனிதனை உலகத்தில் இருக்கிறதுக்கு விடுவதில்லை. ஆனா உலகத்தினுடைய யதார்த்தத்தை நாங்க புரிஞ்சு கொண்டோமாக இருந்தால் மௌத்தானா எல்லாம் முடிஞ்சு.
இதைத்தான் நாங்க பார்க்கிறோம். ஒரு மன்னர் என்பதற்காக அவருக்கு தங்கத்தால கபர் தோண்ட போறதும் இல்லை, ஒரு தங்க சந்தூக்கில் வச்சு அவர் அடக்க போறதும் இல்லை. அதே வெள்ளப்புடவையால கபன் செய்யப்பட்டு சாதாரணமான 6 அடி குழிக்குள்ளதான் அடக்கப்படுறார். இதெல்லாம் பார்த்த உடனே நாங்க நினைக்கிறோம், உழவுதானப்பா உலகம் நினைக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு அறிஞர், அதே நேரம் ஒரு கவிஞரும் கூட. உலகத்தினுடைய யதார்த்தம், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவிதையாக நுட்பமான அடிப்படையில் சொல்லுவார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஒரு கவிதை சொல்லுவார், உலகத்தினுடைய யதார்த்தம் இதுதான் அப்படி என்று நாங்க புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு கவிதை சொல்லுவார். தஸவ்வத் மினத் தக்வா, இறையச்சத்தை ஒரு கட்டிச்சாதனமாக நீ கட்டிக்கொள். ஃபஇன்னக லா தத்ரி, மனிதா உனக்கு தெரியாது. இதா ஜன்ன லைலுன், இரவு சூழ ஆரம்பித்து விட்டால், ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் உயிரோடு வாழ்வாயா என்று உனக்கே தெரியாது. இருட்டாகி விட்டால் நைட்டுக்கு நீங்க எல்லாரும் தூங்குறீங்க, ஃபஜ்ர் வரைக்கும் நீ உயிரோடு வாழ்வாயா என்று உனக்கே தெரியாது. அவ்வளவுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை. ஃபகம்மின் ஃபதா, எத்தனை எத்தனை இளைஞர்கள், அம்சா வ அஸ்பஹ தாஹிகன், சிரித்த நிலையில் மாலை பொழுதையும் சிரித்த நிலையில் காலை பொழுதையும் அடைகிறார்கள், என்ஜாய் பண்றார்கள். இவ்வளவு நீண்ட காலம் வாழணும் ட்ரிப் போறார்கள், உலகத்தில் இன்னொரு 50 வருஷம் வாழணும் என்று ஆசையாக இருக்கிறார்கள். அப்படி சிரிச்சு கொண்டு மகிழ்ச்சியாக காலையில மாலையில வாழ்கிறார்கள். பக்கத்து நுசிஜத் அக்வானுஹு வஹுவ லா யத்ரி, அவர்களுக்கோ தெரியாது அவர்களின் கபன் துணி பின்னப்பட்டு விட்டது என்பதாக. அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவர்களுடைய கபன் துணி பின்னப்பட்டு விட்டது. எத்தனை எத்தனையோ சின்ன பிள்ளைகள் நீண்ட காலம் வாழும் என்பதாக பெற்றோர்கள் ஆசை வைக்கிறார்கள். என்ற பிள்ளை எப்படியா வரணும், டாக்டராக வரணும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள பிள்ளையாக வரணும் ஆசை வைக்கிறாங்க. சின்ன பருவத்திலே அந்த பிள்ளையினுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. எத்தனை எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் ஆரோக்கியத்தோடே வாழ்வோம் என்று நினைச்சு கொண்டிருப்பாங்க. தூங்கினவர் எழும்ப மாட்டார், ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் திரும்பி வர மாட்டார், டவுனுக்கு போனவர் நின்ற இடத்திலே மௌத்தாகி விடுவார். எத்தனை எத்தனை நோயாளிகள் இன்றைக்கு மௌத்தாகுவோமா நாளைக்கு மௌத்தாகுவோமா என்ற எண்ணத்தோடு இருப்பார்கள். ஆனா பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்க பார்க்கலாம், ஆக்சிஜன்லேயே 4 வருஷமா வாழ்ந்துருவாங்க. டாக்டர் சொல்லிடுவார் கேன்சர் 1 வருஷத்துக்கு மேல வாழவே மாட்டார்னு சொல்லிடுவாங்க. 10 வருஷம் சாதாரணமா வாழ்ந்துட்டு மௌத்தாகுவார். பெரிய ஜிம்முக்கு போவார், நல்ல ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிடுவார், நல்ல திடகாத்திரமா இருக்கணும்னு யோசிப்பார். ஆனா உடனடியா மௌத்தா பேசுறார். உலகத்தினுடைய வாழ்க்கை யதார்த்தம் அவ்வளவுதான் என்று இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாவும் சொல்றாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களை, நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உலகத்துக்கு வந்திருக்கின்ற நாங்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யறதுக்கு பின்வாங்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யத்தி அஹதகுமுல் மௌத், உங்கள ஒரு ஆளுக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னாடி நாம் தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கள்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ற அந்த வேர்டை பாருங்க. உங்கள மௌத்து வாரத்துக்கு முன்னாடி நாம் தந்ததிலிருந்து நீங்க செலவு செய்யுங்கள். உங்க திறமையால நீங்கள் ஈட்டிக் கொண்ட பொருளாதாரம் அல்ல, அது நம்ம உங்களுக்கு தந்தது. நீங்க மார்தட்டி பேசுவீங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அப்படித்தானே, நம்ம பொருளாதாரத்தை போட்டு அப்படித்தானே, நான் உழைச்சது, நான் வாங்கினது, நான் எந்த பணம் என்று நினைச்சு கொண்டிருப்பீர்கள். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு தந்தது, அதிலிருந்து நீங்க செலவு செய்யுங்கள். நீங்க ஒரு சின்ன முயற்சி செஞ்சிருப்பீர்கள், நீங்க செஞ்ச முயற்சியை பல 100 மடங்குகளாக பெருக்கி பொருளாதாரத்தை வாரி வழங்கியவன் படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அந்த மனுஷன் சொல்லுவானாம், நாளைக்கு மறுமையில எழுப்பப்பட்டு ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சொற்ப நேரம் தா, எனக்கு கொஞ்ச நேரம் தா, உலகத்துக்கு சென்று சதக்கா செஞ்சு விட்டு ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹின், நான் சதக்கா செஞ்சிட்டு நல்ல மக்களோடு வந்து சேர்ந்து கொள்கிறேன். தர்மத்தினுடைய யதார்த்தம் இருக்குது, குறுகிய நேரத்தில் விரைவாக ஒரு அமலை பெற்றுக்கொள்ற ஒரு அமல் என்று சொன்னா தர்மம் தான். இப்ப மறுமைக்கு போய்த்தார், அல்லாஹ்விடத்தில் ஏன் தர்மம் சம்பந்தமா மனுஷன் பேசணும்? யா அல்லாஹ் உலகத்துக்கு கூடு, தொழுதுட்டு வாரேன், ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரேன், நோன்பு பிடிச்சிட்டு வாரேன் சொல்லலாம் தானே. மனுஷன் சொல்லுவான், உடு தர்மம் செஞ்சுட்டு வாரன், உலகத்துக்கு வந்து குடும்பத்தாரிடத்துல என்ற பொருளாதாரம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க என்று சொன்னா போதும். தர்மத்தினுடைய யதார்த்தம் நாளைக்கு மறுமையில தான் அவனுக்கு புரியும். அல்லாஹ் தஆலா அனுப்புவானா, இது OLL எக்ஸாமா செகண்ட் சை எழுதுறதுக்கு?
அல்லாஹ் மறுமையில மனுஷன் எழுப்பிட்டான்டா பூமிக்கு அனுப்ப மாட்டான். மறுமையில் இவனுக்கு யதார்த்தம் புரியும், நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல சொல்லுவான். அது மட்டும் இல்லை, இன்னொரு யதார்த்தம் தெரியுமா? உலகத்தில் நம்ம எதுவுமே இல்லாம தான் பிறந்தோம். சூரா தஹ்ரினுடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகும் ஷைஅம் மதுகூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அதில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லையே. இந்த மனிதன் இருக்கிறான், ஒரு 50 வயசு, ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 வயசு சின்ன பையன், அதுக்கு முன்னாடி தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை, ஒரு சிசு, அதுக்கு முன்னாடி தந்தையினுடைய முள்ளந்தண்டில் ஒரு இந்திரிய துளி, அதுக்கு முன்னாடி இவன் யாரு? அட்ரஸே இல்லாத உங்களை இந்த உலகத்தில் படைச்சு இவ்வளவு பொருளாதாரத்தையும் தந்திருக்கிறான் இந்த அல்லாஹ் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறான். இந்த மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரென்றே தெரியாதவன் உங்களை பிறக்க வச்சு, உங்களை முஸ்லிம் தாய் தந்தையின் வயிற்றில் பிறக்க வச்சு, தூய இஸ்லாத்தையும் அகைதாவையும் உங்களுக்கு தந்து இந்த மார்க்கத்தில் நிலையாக வாழ வைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், நம்ம தந்தையிலிருந்து நீங்க செலவு செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். இன்னும் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நம் தந்தையிலிருந்து நீங்க செலவு செய்யுங்க, மின் கபலி ஐயத்தி யௌமுல்லா பைஉம் வலா ஃபீ ஹுல்லா, உங்களுக்கு எந்த வியாபாரமோ எந்த பரிந்துரைகளோ எந்த சிபாரிசுமோ இல்லாத நாளில் நீங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவீங்க. அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவு செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் எழுப்பப்படுவான். மறுமை சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா டெஃபினிஷன் சொல்கின்ற போது சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், எந்த ஒரு சொத்து செல்வங்களோ எந்த ஒரு பிள்ளை குட்டியோ பிரயோசனம் தராத நாள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், யாரெல்லாம் சலாமத்தான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களை தவிர வேற யாருக்குமே பிரயோசனம் தர மாட்டாது. அப்படியான ஒரு மறுமை நாள் என்று அல்லாஹ் தஆலா மறுமை சம்பந்தமா சொல்றான். மறுமையில் எந்த சிபாரிசும் யாருக்கும் செய்ய இயலாது, நம்ம செஞ்சாமல் நமக்கு தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அன்பு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, யா ஃபாத்திமா, என் மகள் ஃபாத்திமாவே, சலீனி மிம்மாலி மா ஷிஅதி, என்ற பொருளாதாரத்தில் என் சொத்தில் உனக்கு என்ன வேணுமோ அதை கேள் என்று சொன்னார்கள். என்ற ரசூலுல்லாஹ் ஏழை, இருக்கிறதுல என்ன இருக்கிறதோ அதை உலகத்தில் நீ கேள். லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய தண்டனையிலிருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது என்றார்கள். ஒரு நபி தன் ஈர கொழுந்து என்று வர்ணிச்ச மகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்தில் என்ன தேவையோ அதை கேள், மறுமையில என்னை விட்டுடு அப்படின்னு சொன்னார்கள். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் தர்மம் அப்படி என்று சொன்னால் அவங்க யோசிச்சது சொர்க்கத்தை தான். தர்மத்தை பொறுத்த வரைக்கும் தேவை இருக்கின்ற நேரத்தில் தான் அதை கொடுத்து அதனுடைய பிரதிபலன் வழங்கும். பசிக்கின்றவருக்கு தானே சாப்பாடு கொடுக்கணும். உலகத்தில் ஒருத்தனுக்கு பசிக்குது, அவன் பசியினால வாடிக்கொண்டிருக்கிறான், நீங்க போய் ஒரு பார்சல் சாப்பாடு குடிக்கிறீங்க, அவன் புன்னகையில நமக்கு விளங்கும் எவ்வளவு சந்தோஷப்படுறான், உள்ளம் உருகி நம்மளுக்காண்டி பிரார்த்தனை செய்வான். தேவையுடைய நேரத்தில் கொடுக்கின்ற தர்மம் இருக்குது, அதுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்காக வந்து அழைப்பு விடுக்கிறார்கள். கஷ்டமான நேரத்தில் நடந்த ஒரு யுத்தம், தூரம் தொலைக்கு போக வேண்டும், வாகன வசதிகள் கிடையாது, சாப்பிடுவதற்கான சாப்பாடுகள் கிடையாது, கஷ்டமான ஒரு நேரம், யுத்தத்துக்காக வேண்டி அழைப்பு விடுக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துட்டு சொல்றார்கள், உங்கள்கிட்ட யாரிடத்தில் பொருளாதார வசதி இருக்கிறதோ, யாரிடத்துல இந்த வாகன வசதி இருக்கிறதோ, உங்களோட வீடுல என்னென்ன இருக்கிறதோ அதை கொண்டு வந்து தாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பேக்கை கொண்டு வரார்கள். ஒரு பேக்கை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியில கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேக்கை தொடர்ந்து மடியில கொட்டுறாங்க. சுபஹானல்லாஹ், ஒரு அறிவிப்புல 1000 தங்க காசுகள், இன்னும் ஒரு சில இடத்துல 10,000 தங்க காசுகள் வருது. ரசூல்லா மகிழ்ச்சியில் அந்த காசெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொல்றாங்க, மா தர்ரபுன அஃபான பஅத ஹாதல் யௌமி ஷை, உஸ்மானுக்கு இதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது என்றார்கள். அப்படின்ற என்ன, சொர்க்கம் கென்போம் என்று சொன்னார்கள். தர்மம் அப்படி என்று வந்தால் எதையுமே யோசிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி அழைப்பு விடுத்தார்கள், மன் ஜஹஷ ஜைஸல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னா, இந்த கஷ்டமான நேரத்தில் நடக்கின்ற யுத்தத்தில்
யார் வந்து அதுக்கு உதவுவார்களோ, யார் பொருளாதாரத்தை தருவார்களோ அவருக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். கொண்டு வந்து காசு கொடுக்குறாங்க. ஒரு சில சஹாபாக்கள் வறியவர்கள், அஷரியா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், காசும் இல்லை, சாப்பாடும் இல்லை, போறதுக்குரிய வாகனமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து நிற்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், நாங்களும் யுத்தத்தில் கலந்து கொள்ள போறோம். ரசூல் யுத்தம்ங்கிறது என்ன சகோதரர்களே, போறது உயிர் போகும் என்று தெரிஞ்சு தப்பினாதான் வாழ்வு. போறதே நம்ம அகப்பட்டால் மௌத்தாகிடுவோம் என்று தெரியும், அதுக்காக தான் போறாங்க. அவங்களுக்கே வசதி இல்லை, அவங்களுக்கே சாப்பாடு இல்லை, எங்கட பேரை நீங்க பதிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கெஞ்சினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுக்குரிய வாகன வசதியை ஏற்பாடு செஞ்சு தரதுக்கு, உங்களுக்குரிய சாப்பாடு வசதியை செஞ்சு தரதுக்கு இப்போது எனக்கு கேளாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றை முடிவாக சொல்லிட்டாங்க. அந்த கவலையின் காரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம யுத்தத்தில் கலந்து கொள்ளலே, போக சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கவலை, அழுது கொண்டு அந்த இடத்திலிருந்து போறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். வலா அலல்லதீன இதாமா அத்தௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி வதவல்லவ் ஐனுஹும் தஃபீது மினத் தம்மி ஹஸனா அல்லா யஜிது மா யுன்ஃபிகுன். நபியே, போருக்காக நாங்களும் வரப்போறோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் வந்தாங்க. உங்களோட பொருளாதாரத்தை, உங்களுடைய வாகன வசதியை ஏற்பாடு செஞ்சு தர முடியாது என்று நீங்க சொன்ன சந்தர்ப்பத்தில் கண்ணீர் விட்டு அந்த இடத்திலிருந்து திரும்பி சென்றார்களே ஒரு டீம், அவர்கள் மீது அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்கவில்லை என்று சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். அந்த அளவுக்கு சொர்க்கம் என்று சொன்னா ஆசை வைத்தார்கள். ஏன் சொர்க்கத்தை ஆசை வச்சார்கள்? பொருளாதாரத்தில் செலவு செஞ்சால் சுவர்க்கம் என்ற ஒன்று கன்ஃபார்ம் என்று உள்ளத்தால ஏற்று நம்பினாங்க. சுவர்க்கத்துக்காக வேண்டி எதையும் தயார் செய்வதற்காக துணிந்தார்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஆட்சியாளர்கள் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அவர் இஸ்லாத்துக்காக வேண்டி மிக பெரும் அர்ப்பணம் செய்த ஒரு இமாம், ஒரு கடும் கஷ்டமாக மார்க்கத்தை இந்த மக்களுக்கு சொல்லி கஷ்டப்பட்ட ஒரு நேரத்தில் ஜெயிலில் போட்டு அடைக்கப்படுறாங்க. ஜெயிலில் வச்சு அவர் ஒரு கவிதை சொல்வார், இமாம் இப்னு தைமியா, மா யஸ்னு அதாயிபி, என் எதிரிகளால் என்னை என்ன செய்து விட முடியும் கேட்கிறார். என்ற எதிரிகளால் என்னை என்ன செய்ய முடியும்? அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபி சத்ரி, சொர்க்கமும் அதன் பூஞ்சோலையும் என் உள்ளத்தில் இருக்கிறது. சொர்க்கம் என்ற உள்ளத்தில் இருக்குது. இந்த எதிரியால என்ன செய்ய இயலும்? இன் ஹபசி ஹுல்வா, என்னை இந்த சிறையிலே வைத்து சிறை பிடிச்சு வச்சிருந்தால் நான் இறைவனோடு தனிமைப்படுகிறேன். வகத்லி ஷஹாதா, என்னை கொலை செய்தால் நான் ஷஹீதாய் விடுவேன். வ இஹ்ராஜி மின் பலதி சியாஹா, என்னை நாடு கடத்தி இன்னொரு நாட்டுக்கு அனுப்பினால் நான் சுதந்திரமாக போய் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்ப்பேன் என்ற அடிப்படையில் இப்னு தைமியா சொன்னார்களாக இருந்தால், சுவர்க்கத்தை சஹாபாக்கள், தாபீன்கள், நல்வழி நடந்த அறிஞர்கள் உள்ளத்துக்குள்ள வச்சு பயணிச்சார்கள். ஆனால் நம்ம நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் செலவு செய்யுங்கள் என்று சொன்ன பின்வாங்குகிறோம். உலகத்துக்காக வேண்டி செலவு செய்யுங்கள் அப்படி என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு முந்தி அளிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறி வருகிறோம். அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து 2 மலக்குமார்கள் வாராங்க. வந்து அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலஃபா, முதலாவது அவங்க என்ன பிரார்த்தனை செய்றாங்க? அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் உலகத்தில் வாரி வழங்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீ இன்னும் அதிகப்படுத்தி கொடு. யாரு செய்யற பிரார்த்தனை? மலக்குமார்கள் செய்கின்ற பிரார்த்தனை. அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலஃபா, இன்னொருவர் பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், யாரெல்லாம் கொடுக்காம வச்சு கொண்டிருக்கிறாங்களோ, பதுக்கி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை அழிப்பாயாக என்று 2 வானவர்களும் பிரார்த்தனை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்தும் மிம்மால், சதகா உங்கள் பொருளாதாரத்திலிருந்து எதையும் குறைக்காது என்று சொன்னார்கள். உலகத்தில் உங்களுக்கு குறைறத போல விளங்கலாம், இந்த பொருளாதாரம் எதையும் உங்களிடத்திலிருந்து குறைக்காது. யார் சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அவருடைய வேத வாக்கு ஒரு நாளும் பொய்யாக மாட்டாது. வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன் மனோ இச்சை பிரகாரம் எதையும் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவருக்கு எது வஹியாக சொல்லப்பட்டதோ அதைத்தான் அவர் பேசுவார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த பொருளாதாரத்தின் மூலம் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், ஹதீஸுல் குத்ஸி, கால அல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹு தஆலா சொல்றான், யபன ஆதம், ஆதமுடைய மகனே,
நீ செலவு செய், உனக்காக நான் செலவு செய்வேன். நீ செலவு செய், உனக்காக நான் செலவு செய்வேன் என்று அல்லாஹு தாலா சொல்றான் என்றால், இதெல்லாம் உளப்பூர்வமாக ஏற்று அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சு நாங்க பொருளாதாரத்தை கொடுத்தோமாக இருந்தால் எங்கள் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைவையும் ஏற்படுத்த மாட்டாது. சஹாபாக்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இந்த காலத்தில் கொடுக்கிற மாதிரி 50 ரூபா 100 ரூபா கொடுக்கல. யோசிச்சு பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 1000 தங்க காசுகளை கொடுத்தாங்க என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு தர்மம். சொத்துக்களை கொடுத்தாங்க, மனைவியை விட்டு கொடுத்தாங்க. சுபஹானல்லாஹ். மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் போறாங்க சஹாபாக்கள், எங்க? மதீனாவுக்கு. அந்த நேரத்தில் போகின்ற சஹாபியில மிக முக்கியமானவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார். ஷாம் தேசங்களுக்கு போய் வியாபாரி, அதாவது துணிகளை லொட்டாக எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரி, மிக பெரும் ஒரு செல்வந்தராக இருந்தார். மதீனாவுக்கு போகின்ற நேரத்தில் அவருடைய பொருளாதாரம் 0, வீசின கையும் வெறுங்கையுமா தான் மதீனாவுக்கு போறார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருவரையும் இன்னொருவரோட சேர்த்து விடுறாங்க. நீங்க எவரை பொறுப்படுங்க, நீங்க எவரை பொறுப்படுங்கன்னு ஒவ்வொரு ஆளையும் பொறுப்படுகிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார கையில மாற்றாங்கன்னு கேட்டா சாத் பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு கையில மாற்றாங்க. சாத் பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? தன்னை பற்றி சொல்லும் போது சொல்கிறார், இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலா, மதீனா வாசிகளில் மிக பெரும் செல்வந்தன் நான் தான். மக்காவில் இருக்கிற மிக வறிய ஒரு வீசின கையும் வெறுங்கையுமாக வந்தவர் மதீனாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் கையில மாற்றார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என்ற பொருளாதாரத்தில் பாதியை உங்களுக்கு நான் தாரேன். யோசிச்சு பாருங்க, இந்த அக்கரப்பத்தில் முதன்மை கோடீஸ்வரர் ஒருவர், அவர பொருளாதாரத்தில் அரவாச, நம்மளை போல கோடீஸ்வரர்கள் அல்ல, பல 100 50 அப்படி என்று சொல்லி பெரும் தோட்டங்களுக்கு சொந்தக்காரர்கள், பல 100 மிருகங்கள் இருந்தவர்கள், பெருங்கோடீஸ்வரர்கள். அவருடைய பொருளாதாரத்தில் அரவாச தாரேன். எனக்கு இருக்கின்ற மனைவியில் ஒரு மனைவியை டிவோர்ஸ் பண்ணி உங்களுக்கு தாரேன். இந்த சதகா செய்யலாமா? யோசிச்சு பாருங்க. பொருளாதாரத்தை கொடுக்கலாம், செல்வத்தை கொடுக்கலாம், கால்நடைகளை கொடுக்கலாம், மனைவியில் ஒரு மனைவியை உங்களுக்கு விட்டு தாரன். என்னிடத்துல என்ன இருக்குதோ எல்லாத்திலையும் பாதி பாதியை விட்டு தாரன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். துல்லனி அல சூக், சந்தைக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்கள் என்றார்கள். சந்தைக்கு போய் சீஸ் விற்கிறார், அதே மாதிரி இன்னும் சில பொருட்களை விற்கிறார். அதுக்கப்புறம் லைஃப்ல செட்டில் ஆகிறார். பாருங்க, ஒரு டீம் நம்மளை தேடி வந்திருக்குது தேவையோட. அந்த நேரத்தில் மதீனாவாசிகள் கொடுத்துதவினார்கள். அதனால தான் அன்சாரிகள், உதவி செய்யக்கூடிய ஒரு சமுதாயம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்சாரிகள் நிறைய நபி தோழர்கள் வசதி படைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் தோட்டம் துறவுகள் என்று அவர்கள் தர்மம் செஞ்ச எல்லாரையும் எடுத்து பாருங்க, பெரும்பாலும் அன்சாரிகளாக இருப்பாங்க. மதீனத்து தோழர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கள் என்று சொன்னால் பின் வாங்க மாட்டார்கள். அப்படியான ஒரு சமுதாயம். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தாலா ஹிஜ்ரத் என்ற ஒன்றுக்கு கூலி தராமல் இருந்திருப்பானாக இருந்தால் லகுன் தும்ரா மினல் அன்சார், நானும் மதீனாவாசி என்று சொல்லியிருப்பேன். ரசூல் அப்படி நேசித்தார்கள் அந்த சமுதாயத்தை. அல்லாஹு தாலா ஹிஜ்ரத் என்ற ஒன்றுக்கு கூலி தராமல் இருந்திருப்பானாக இருந்தால் நானும் மதீனத்து வாசி என்று சொல்லியிருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் சலக்கன் நாசு வாதியன் வ சலக்கல் அன்சார் வாதியன் ல சலக்து வாதில் அன்சார், மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் போய் அன்சாரிகள் மதீனத்து வாசிகள் இன்னொரு பாதையில் போனால் நான் மதீனத்து வாசிகளின் பாதையில் போவேன் என்றார்கள். அன்னாசு திசாருல் வன் அன்சாரு ஷியாருன், மக்கள் எல்லாம் உடம்புக்கு மேலால் போர்த்தும் சாதாரண போர்வைதான், இந்த அன்சாரிகள் என் உடம்போடு ஒட்டிய ஆடை என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி நேசித்தார்கள். என்ன நேசிக்க காரணம்? ஒரு சமுதாயம் தேவையை நாடி வந்திருக்கிறது, அரவணைச்ச ஒரு சமுதாயம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போறார்கள் கடைசி நேரம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் படுத்த படுக்க இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. மதீனாவுல மஸ்ஜிது நபவிக்குள்ள மதீனத்து தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைச்ச கவலையால அழுது கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனா வாசிகள் எல்லாருமே நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் என்று தெரிஞ்சு அழுது கொண்டிருக்கிறாங்க கவலையால. ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்கவே இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர், அப்படியா, மதீனா வாசிகள் அழுகிறார்களா, மஸ்ஜித் நபவி கூட்டி போங்கன்னு சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர தோளிலும் தொங்கிய நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மஸ்ஜித் நபவி மிம்பர்ல ஏறுறாங்க. அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சொல்றார், ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில கடைசியாக மிம்பர்ல ஏறினது அதான். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் ஏறல, மௌத்தாயிட்டாங்க. வாழ்க்கையில கடைசியா ரசூலுல்லாஹ் மிம்பர்ல கால் பட்டது அந்த சந்தர்ப்பம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி என்ன சொன்னார்கள் தெரியுமா?
ஊசிக்கும் பில் அன்சார், மதீனத்து தோழர்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். ஃபஇன்னஹும் கரிசி வ ஐபதி, அவர்கள் என் ரகசிய உறவுகள் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவர்கள் என் ரகசிய உறவுகள். ஃபகது கதௌ அல்லதி அலைஹிம், அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்ன பொறுப்பை கொடுத்தானோ இந்த மதீனாவாசிகள் நிறைவேற்றி விட்டார்கள். வபகியல்லதி லஹும், மீதம் எஞ்சி இருப்பது நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது. இந்த மதீனாவாசிகள் ஏதாவது நலவுகள் செய்தால் தோழர்களே அதை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏதாவது தப்பு தவறு செஞ்சிட்டார்கள் என்றால் உலகத்திலே அவர்களை மன்னிச்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரம் சக்கராத்துடைய டைம் எந்த மதீனாவாசிகள் என் தோழர்கள் என்று சொன்னது தேவையோடு வந்த ஒரு சமுதாயத்தை அரவணைத்து தங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்கியதன் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா தந்த பொருளாதாரத்தை அவன் பாதையில் செலவழிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அல்லாஹ்விடத்தில் சுயநலமான பிரார்த்தனை இருக்கக்கூடாது. நம்ம இப்படி பிரார்த்தனை செய்கிற குழந்தை இல்லைண்டே அல்லா பிள்ளையத்தான்னு கேட்குறோம். பொருளாதாரம் இல்லைன்னா பொருளாதாரத்தான்னு கேட்போம். சுயநலமான பிரார்த்தனை இருக்கக்கூடாது. யா அல்லாஹ், ஒரு குழந்தையையும் அதை சாலிகான முறையில் வளர்க்கின்ற பக்குவத்தையும் தா. யா அல்லாஹ், பொருளாதாரத்தையும் உன் பாதையில் கசடுகள் கரல்கள் உள்ளத்தில் எந்த ஒரு இரண்டாம் நிலை கருத்தில்லாமல் செலவழிக்கின்ற மனசத்தா. இப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தோமாக இருந்தால் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பதற்கு தயங்க மாட்டோம். அல்லாஹு தாலா அவன் பாதையில் செலவழிக்கின்ற நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆখিরু தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.